மத்திய அரசின் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் திருவான்மியூரில் நடைபெற்றது. அந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் தமிழகத்தில் நடைபெறுவதற்கான அவசியம் ஏற்பட்டுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் போடும் பட்ஜெட்டிற்கு விளக்க பொதுக்கூட்டம் நடத்தியதில்லை. ஆனால் மத்திய அரசின் பட்ஜெட் குறித்து விளக்க பொதுக்கூட்டம் நடத்துவார். தான் போடும் பட்ஜெட் குறித்து பேசாமல் மத்திய அரசின் பட்ஜெட் குறித்து பேசுவதற்காக முதல்வர் ஸ்டாலின் திருவள்ளூர் சென்றாரோ அப்பவே மத்திய அரசின் பட்ஜெட் சிறப்பானது என்பது தெரிய வந்துள்ளது. உலக நாடுகளே திரும்பி பார்க்கும் ஆட்சிக்கு தான் மத்தியில் நடந்து வருகிறது. அனைத்து இடங்களிலும் மரியாதை இருக்கும் தலைவர் பிரதமர் மோடி. 2004ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரையிலான பட்ஜெட்டில் 5 முறை தமிழகம் பெயர் இடம்பெற்றுள்ளது. மொத்தம் ரூபாய் 8054 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்திற்கு ரூபாய் 1,68,585 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 2013-14ஆம் ஆண்டு காங்கிரசின் கடைசி பட்ஜெட் 15 லட்சம் கோடி தான். காங்கிரஸ் ஆட்சியில் இந்தியரின் சராசரி வருமானம் ஆண்டுக்கு ரூபாய் 86,000. தற்போது பாஜக ஆட்சியில் ரூபாய் 2,20,000 ஆகும். இது வளர்ச்சி இல்லையா? முதல்வர் எதற்காக பொய் பேசுகிறீர்கள்? இது முதல்வர் பதவிக்கு அழகா? வட்டி கடை நடத்துகிறீர்கள் என்று முதல்வர் கேட்கிறார். கடந்த 4 ஆண்டுகளில் 2,64,000 கோடி நிதி பகிர்வு கொடுக்கப்பட்டிருப்பது வட்டியா? ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டி கொடுப்பது வட்டியா? விவசாயிகளுக்கு வங்கி கணக்கில் பணம் செலுத்துவது வட்டியா? உட்கட்டமைப்பு வசதியை மேம்படுத்த மாநில அரசுக்கு உதவுவதற்காக வட்டி இல்லாத கடனை கொடுப்பதை விமர்சிக்கிறீர்கள். பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லுங்கள். பார்லிமெண்டில் தொகுதி பிரச்சனைகளை பேச சொன்னால் சம்பந்தம் இல்லாத கேள்விகளை திமுக எம்பிகள் கேட்டு வருகின்றனர். ஒரு மனிதனுக்கு எப்போது வாய்க்கொழுப்பு அதிகரிக்கிறதோ அழிவு ஆரம்பமாகிவிட்டதாக அர்த்தம். உங்கள் கட்சியில் தான் துண்டை போட்டு நீங்க உங்களுக்கு பிறகு உதயநிதி, இன்ப நிதி என்று உங்கள் குடும்பத்தினரே தலைவர் பதவியில் இருக்க போகிறாங்க. பாஜக தலைவராக தொடர முடியாது என்பது எனக்கு தெரியும். இந்த கட்சியை பொறுத்தவரையில் ஒருவரே பதவியில் நீடிக்க முடியாது. ஆனால் அண்ணா அறிவாலயத்தில் உள்ள ஒவ்வொரு செங்கலையும் உறவி எடுக்கும் வரை இங்குதான் இருப்பேன். ஊழல் பெருச்சாளிகள் 35 அமைச்சர்கள் 2026இல் சிறைக்கு செல்வதை பார்ப்பதற்கு நான் இருப்பேன் என்று அண்ணாமலை பேசினார். 1949ஆம் ஆண்டு அறிஞர் அண்ணாவால் திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்ட பொழுது கட்சி பணிகளுக்காக ஒரு அலுவலகம் தேவைப்பட்டது. அதனால் 1951ஆம் ஆண்டு ராயபுரத்தில் ஒரு சிறிய கட்டடம் கட்டப்பட்டது. அதுதான் அப்போதைய திமுக அலுவலகம். திமுகவின் அந்த கட்டடத்திற்கு பெருஞ்சர் அண்ணாவால் அறிவாலயம் என்று பெயர் சூட்டப்பட்டது. பின்னாளில் கட்சிக்கு தேவைக்கு ஏற்றவாறு கட்டடம் தேவைப்பட 1964இல் தேனாம்பேட்டையில் அண்ணா அறிவாலயம் கட்டப்பட்டது குறிப்பிடத்தக்கது.